ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது நட்சத்திரங்களோட வரிசையில பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? பொதுவா பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை செஞ்சா சிறப்பா இருக்கும்? அவர்களுக்கு உரிய அதிர்ஷ்ட தெய்வம், நெய்வேத்தியம் இத பார்க்க போறோம். பொதுவா பூரத்துல பிறந்தவங்க ஒரு ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பா அலங்காரம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நேர்த்தியா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நண்பர்கள் கிட்ட இனிமையா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய புண்ணிய காரியங்களை முன்னெடுத்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. பேச்சுல எப்பவுமே ஒரு இனிமை இருக்கும். எல்லாரோட மனச கவர்ற அளவுக்கு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவா ஒரு இனிமையான குணம் அப்படிங்கறது இருக்கும். இப்போ ஆடி பூரம் அப்படிங்கறத நம்ம கொண்டாடணும். அப்ப அந்த பூரத்துல பிறந்தவங்க ஆண்டாள். அவங்க பாத்தீங்கன்னா அந்த பக்தியில மிக உயர்ந்த நிலையை அடைந்து இறைவனோட கலந்தவங்க. அப்படிப்பட்ட இந்த பூரம் நட்சத்திரம் ஆனது ஒரு உன்னதமான நட்சத்திரமா கருதப்படுது. இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான நெய்வேத்தியம் என்ன? இறைவன் அதாவது அதிர்ஷ்ட தெய்வம் அப்படிங்கறத நம்ம இன்றைய பதிவுல பார்க்கவிருக்கிறோம். பொதுவா பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கரானீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இறைவன். இந்த ஸ்தலம் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு. தலச்சன்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சங்கரானீஸ்வரர் அப்படிங்கிற இறைவன் ஈஸ்வரன் இந்த இடத்துல இருக்காரு. இந்த ஸ்தலமானது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இறைவனை சங்கரானீஸ்வரரை அவங்க பிறந்த பூர நட்சத்திரத்துல வழிபடுறது மிகவும் சிறப்பானதாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நாள்ல வழிபடலாம் அல்லது ஒரு பிரதோஷ நாள்ல வழிபடலாம். எப்போ உங்களுக்கு முடியுதோ, அதாவது வருடத்திற்கு ஒரு முறை 2 தடவை இது மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது உங்களுக்கு எப்போ வசதி வாய்ப்புகள் ஏற்படுதோ குறைந்தது ஒரு வருடத்திற்கு 2 முறை சென்று வருவது அப்படிங்கிறது மிகுந்த சிறப்பான பலன்களை தரக்கூடியதா இருக்கும். இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவது உங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெய் சாதம். பொதுவா இந்த நெய் சாதம்லாம் அடிக்கடி நெய்வேத்தியமா செய்யறது இல்ல. பொதுவா நீங்க அதாவது பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க நெய் சாதம் நெய்வேத்தியமா செஞ்சு இறைவனுக்கு வீட்டுல நீங்க செஞ்சு இறைவனுக்கு படைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கணும். உங்க கையால இந்த நெய்வேத்தியம் நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நெய்வேத்தியம் சொல்றோம். இந்த நெய்வேத்தியத்தை அவங்க செஞ்சு அந்த நட்சத்திர நாள்ல இறைவனுக்கு படைத்து மற்றவர்கள் கொடுக்கும் போது நமக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடியதா இருக்கும். இந்த நெய்வேத்தியத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான சக்தி இருக்கு. அப்போ எந்த நட்சத்திரத்துக்கு நம்ம நெய்வேத்தியம் சொல்றோமோ அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த நெய்வேத்தியத்தை செய்து அவங்க கையால மற்றவர்கள் கொடுக்கும் போது அது மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடியதா இருக்கும். இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சங்கரானேஸ்வரரை வழிபட்டு நெய் சாதம் நெய்வேத்தியத்தை செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களோட வாழ்க்கையில நிறைய திருப்புமுனை மாற்றங்கள் தரக்கூடியதா இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க. சிவாய நம. நன்றி, வணக்கம்.